புதிய காரியத்தை செய்கிறேன். இதான் வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 25வது வருஷத்தை கடந்து செல்கிற சபையை பார்த்தும் உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்கள் தலையிலே படிப்பதா. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முன்பாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம் தலையிலே படிக்க வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சபையை பார்த்து சொல்வாரானால் அந்த காரியம் கட்டாயம் பெற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 25வது வருஷத்துல கர்த்தர் சபையில புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஊழியர்களிலே புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய போகிறார். பிள்ளைகளுடைய படிப்பிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை சபையில செய்ய போகிறார். உங்களுடைய பொருளாதாரத்திலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் முதலாவதாக நாம் முழுவதுமாய் 90 டிகிரி ஆண்டவருக்கு நாம் திரும்ப வேண்டும். யாருக்கு திரும்ப வேண்டும்? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு முழுவதுமாய் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்ன தெரியல, திரும்புறது அதுபடி இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கட்டளை கண்டு அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய ஆவியை தருவேன். எப்படி அதை தருவேன்? புதிய ஆவி. பழைய ஆவிலாம் மாறி போச்சு. புதிய ஆவி வரும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவத்திலே அனுதினமும் நாம் ஆவியில் நிரம்ப வேண்டும். எப்படி நிரம்பணும்? அனுதினமும் நம்முடைய ஆவியில நிரம்பணும். அப்படி ஆவியில் நிரம்புறதுதான் சங்கீதம் 105:4 சொல்லுது. சங்கீதம் 105:4 வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எதை நாட வேண்டும்? நாம் கையில் வாசிக்கலாம். ஆண்களை ஒரு ஆள் வாசிக்க, ஆண்களை வாசிக்க மாட்டேங்குது. கர்த்தரையும் அவருடைய வல்லமை என்ன செய்யணும்? நாடணும். ஃபர்ஸ்ட் வல்லமை வேணும்யா. நம்முடைய வாழ்க்கையில முடிந்த போல வாழ்க்கை முடிந்ததா இருக்கட்டி, இனி ஒரு வாழ்க்கை உனக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்கு தேவை. அல்லேலூயா. நீங்க தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியில நிரம்புறது இல்ல. அப்படியா? உண்மையா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாசையோடு அபிஷேகம் நிரம்பணும். அல்லேலூயா. புதிய புதிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கலந்தோம். ஆண்டவர் சொல்லாரு, இந்த 25வது வருஷத்துல நான் உனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்தேன். அந்த புதிய ஆவி வரும்போது அது என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் தேடணும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய வழிகாட்டுறாருன்னா நீங்க செய்ய வேண்டிய முதலாம் காரியம் என்ன? அந்த புதிய ஆவிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தாவே, இந்த வாழ்க்கையில அபிஷேகத்தினால் என்ன நிரப்பும். எது நிரப்புங்க? அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய ஆவியானவர் என்னை வழிநடத்தட்டும். சங்கீதம் 143:10 சொல்லுகிறது. சங்கீதம்
நாம் உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை நடத்துவாராக. அல்லேலூயா. குடும்பங்களை கண்டு நடத்துவாராக. அவர் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியத்தையும் கண்டு நம்மை நடத்துவாராக. அப்ப பரிசுத்த ஆவியிலே நீங்க நிரம்பி இருக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு நேராய் நடத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நடத்துகிறார்? சரியான பதம். ஆவியில் நிறைந்து இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சரியான வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்ப சரியான வழி நடக்கும் போது நம் ஆவியில நிரம்புற அனுபவம் வேண்டும். எதுல வேணும்? இது தனிப்பட்ட முறையிலே நீங்கள் வீடுகளிலே, குடும்ப ஜெபத்திலே, தனி ஜெபத்திலே நீங்கள் ஆவியில் நிரம்ப வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஆவியில் நிரம்பவே உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஆவியில நிரம்ப மாட்டோம். நம்ம என்ன செய்யறோம்? சபையில வர்றோம், பாட்டு படிக்கிறோம், ஒரு சீட் பண்றோம், 2 நிமிஷம் அபிஷேகம் நிரம்புறோம், அதோட வீட்டுல என்ன செய்யறோம்? எல்லாம் பைபிள் எல்லாம் மூடிடுறோம். ஏன்னா அந்த ஆவியில் நிரம்ப அனுபவத்துக்கு நாம் வரவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பாருங்க, பரிசுத்த ஆவி வரும்போதுதான் நீங்க பலனடைய முடியும். பரிசுத்த ஆவி வச்சுதான் நீங்க பலனடைய முடியும். அந்த அபிஷேகத்துல நிரம்பதான் பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலங்களையும் குறித்து உனக்கு போதிக்கிற தேவனாயிருக்கிறார். புதிய இருந்த தரணும்னா முதலாவதாக நீ ஆண்டவருடைய சமூகத்திலே அபிஷேகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்து போதிக்கதா இருக்கிறது. அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்து புதிய ஆவியும் புதிய இருந்து தரணும்னா முதலாவது அவருடைய சமூகத்திலே ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது உங்கள் மாமிச கொட்டரிக்கட்டு நீங்கள் புதிய மனுஷனாய் மாறுவீர்கள். ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ரோமர் 12:1-2. அப்படி இருந்தும் சகோதரரே, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நீங்கள் புதிதாக்கப்பட்டிருந்தாலே மறுரூபமாகுங்கள். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவனுக்கும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்காதவனுக்கும் நிறைய வித்தியாசம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க நான் சொல்றேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது அப்படி சோபம் மாறும். அப்படி சோபம் என்ன செய்யும்? அண்ணன் சொன்னாங்க, நான் கோபமா இருந்தேன், பைபிள் காலேஜ் போனா என்னையை மாத்தினது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது சபை. அல்லேலூயா. தேவனுடைய போதனை நேற்று எடுத்தார். வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 31:3 வாசிக்கலாம். அப்போ பாருங்க, அப்போ வசனத்துக்காக அப்போ வாழ்க்கை மாறணும்னா நம்ம ஆவியானவர்களை வரும்போதுதான் உங்கள் சுவாபங்கள் மாறும். அல்லேலூயா. சுவாபங்கள் நிறைய பேர் மாறாம புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யவே முடியாது. உன்னோடு ஆண்டவர் பேசவே முடியாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்னா நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஆவியில நிரம்புற அனுபவம் உனக்கு வேணும். அல்லேலூயா. அந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் குறித்து வெளிப்படுத்துவார். அந்த ஆவியில் நிரம்பும் போது ஒரு சுவாபங்கள் மாற வேண்டும். நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், புரிச்சிட்டேன், அந்நிய பாஷை பேசிட்டேன், எல்லாம் இருந்தாலும் உனக்கு என்ன வேணும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் கைத்தாளங்களை போல இருக்கும். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாறுவது சுவாபங்களை கர்த்தர் மாற்றுகிறார்.
அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற காரியத்தை தெரியுதா? அண்ணனுடைய வாழ்க்கையில ஆவியில நிதானிச்சதாலதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்ல நான் சென்னையில கூப்பிட்டாங்க, பெரியாள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு சென்னையில போயிருந்தா அது மாம்சத்தின் முடிவா இருக்கும். ஆனால் மனுஷனுடைய பார்வைக்கு சுத்தமா இருக்கும். தேவனுடைய காரணம் அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த அபிஷேகத்தை நிரம்பும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு போதிக்கிறார். இந்த காலைவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் வேலையிலே, உன் தொழிலிலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு அனுபவங்கள் வர வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் தேவ சமூகத்தில் அமரும் போது அவர் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, உனக்கு நீயே ரிசல்ட் போட்டுடலாம். உனக்கு நீயே ரிசல்ட் போடலாம். என்னன்னா நம்முடைய சோபம் மாறி இருக்கா சொல்லு. எத்தனை வருஷம் சபைக்கு வரோம், எவ்வளவு நாள் அபிஷேகம் பெற்றிருக்கோம், என்ன நாள் செபித்திருக்கிறோம், எப்படி நம்முடைய சோபங்கள் மாறி இருக்கிறது, நாம் மறுமுகமாக்கப்பட்டிருக்கிறோமா? இதுக்குதான் அபிஷேகம் தேவை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த அபிஷேகம் நமக்கு வாழ்க்கையை மாற்றுகிறது. வாசிக்கலாம், ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியனும் ஓகே. அப்ப அந்த பரிசுத்த ஆவியனும் எது ஊற்றப்பட்டிருக்கு? அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. என்ன ஊற்றப்பட்டிருக்கு? அன்பு ஊற்ற. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரையும் கை வைத்து சொல்ல, நான் எல்லோரோட ஐக்கியமா இருக்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அது முடியவே முடியாது. நம்ம அனைவரோட ஐக்கியமா இருக்கோமா? அநேக சபையோட ஐக்கியமா இருக்கோமா? போதகரோட ஐக்கியமா இருக்குமா? எல்லாரோட ஐக்கியமா இருக்குமா? நல்லா யோசித்து பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியை நம் அன்பு நமக்குள் வரும்போது நமக்கு காணப்படுற மாற்றம் ஐக்கியம். ஒரு சபைக்கு தேவை ஐக்கியம். ஐக்கியம் இருக்கும் போதுதான் நீங்க வெற்றி பெற முடியும். ஐக்கியம் இல்லாம வெற்றி பெறவே முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒருமுகப்பட்டுதான் வந்தாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமுகப்பட்டு போதும் பாருங்க, ஒருமுகப்பட்டு. அல்லேலூயா. நம்ம எத்தனை நாள் சபைக்கு வாரோம், எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கிறோம், சபையில ஒரு மனம் இருக்குதா? சொல்லு. நீ பரிசுத்த அன்பில் நிறைஞ்சிருக்கிறன்னு சொல்ற, உனக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குதா? சொல்லு. அப்ப ஆவியில நிரம்பும் போது, ஐக்கியப்படும் போது, ஒரு மூலம் இருக்கும் போது தேவன் தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. வட மாநிலங்களிலே மிஷனரிகள் பணித்தளத்திலே நாங்கள் ஊழியர்களை செய்யும் போது அங்க அற்புத அடையாளங்கள் நடக்குது. அல்லேலூயா. காரணம் என்ன சொல்லி அங்கிட்ட கேட்டாங்க. ஒருவேளை நீங்க அவங்க அப்படி ஏற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. அவங்களுக்குள் இல்லை. ஒரு சமயத்திலே ஒரு காட்டு விசுவாசி, காட்டுல வேலை பார்க்கிற காட்டு சபையை சார்ந்தவன் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு ஏதோ தின்னு விட்டான். உடனே அவனை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி போய் அவனை கோர்ட்ல நிப்பாட்டி. யாரை நிப்பாட்டிட்டாங்க? இந்த காட்டுவாசியை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அந்த காட்டுவாசியை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு வாத்தியாரை கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்தவனா, எப்பா நீ இதெல்லாம் சாப்பிட்டியா? ஆமா இதெல்லாம் சாப்பிட்டேன். அப்ப இது உண்மையை சொல்றியா? ஆமா உண்மையை சொல்றேன். அப்போ இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் டிரான்சாக்சன்ல சொன்னாரு, அமைதியா இருந்தார். என்னன்னு கேட்டா அந்த காட்டுவாசியுடைய பாசையில பொய் என்பதே கிடையாது. அல்லேலூயா. என்ன கிடையாதா? சொல்லுங்க பிரியமானவர்களே, என்ன கிடையாது? பொய் என்பதே கிடையாது. அப்ப பாருங்க, அவனுடைய பிஞ்சித்தனமான உள்ளத்தினாலே தேவன் அற்புதங்களை செய்கிறார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே சோபங்கள் மாறும் போது தேவன் ஒன்றில் இடைபடுகிறார். அல்லேலூயா. சோபங்கள் மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது நம்முடைய சோபங்கள் மாறும். பரிசுத்த ஆவி நிரம்பும் போது நம்முடைய சோபங்கள் மாறும். அப்போ நம்ம சோபங்கள் மாறாட்டா இன்னும் நம்ம எப்படி ஆகல, என்ன ஆகல, இன்னும் மறுமுகப்பட படல. அப்ப நம்முடைய சோபங்கள் மாறதுக்கு நான் என்னையா செய்யணும்? என்னையா செய்யணும்னா முதலாவதாக தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்தி உன் குறைகளை அறிக்கையிடும் போது தேவன் உனக்கு இறக்கம் வைக்கிறார். பழைய நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி, அதான் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. அப்படி இருக்க நல்ல கவனிங்க, இதான் வாசிக்க
ம். ம். தேவனுக்கு பிரியமான ம். ஜீவ பலியாக போதும் பாருங்க, தேவனுக்கு பிரியமான, அல்லேலூயா, மனுஷனுக்கு பிரியமே சொல்லல, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ம். ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ம். உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆ. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நீங்க தேவனுக்கு நான் எந்த காரியத்துல தப்பா இருக்க ஆண்டவரே, எந்த காரியத்துல சரியா இருக்கிற ஆண்டவரே, நீ என்னோடு பேச ஆண்டவரே, என்னோடு பேச ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல சொல்லும் போது ஆண்டவர் உங்கள் தவறை சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. அதான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வெளியே போனது, திட்டுகிற ஆசிரியர் உன்னை கரையேற்றி விடுவார். என்ன ஆசிரியர் சொல்லுங்க? திட்டுகிற ஆசிரியர் உன்னை என்ன ஏற்றி விடுவார்? திட்டாத ஆசிரியர் உன்னை என்ன செய்ய முடியாது? கரையேற்றவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லும் போது, கர்த்தாவே நீ சொல்லுகிறேன், நான் கேட்கிறேன்னு சொல்லி ஏண்டவர தப்பு என்ன ஆண்டவரே, நான் மனுஷனை பார்க்காதபடி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை சரி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லும் போது உன் சுவாபம் மாறுது. உன் சுவாபம் மாறினா உன் குடும்பம் மாறுது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு சுவாபம் மாறினா எது மாறுது? குடும்பம் மாறுது. குடும்பம் மாறுது. காரணம் என்ன? ஆவியானவர் இடைபடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பம் ஏன் நம்ம குடும்பத்துல இன்னைக்கு ஐக்கியம் இல்ல? ஏன் நம்ம குடும்பத்துல இன்னைக்கு ஒற்றுமை இல்ல? நீ சரியாகாத பட்சத்திலே தேவன் ஒன்று மத்தியில் இடைபட முடியாது. அல்லேலூயா. நம்முடைய எத்தனை நாள் ஆவியில் நிறையலாம், அபிஷேகத்துல பெறலாம், உன்னுடைய சுவாபம் மாறனாலதான் உன் கணவர் மனம் திரும்பாம இருக்கான். உன் சுவாபம் மாறனாலதான் உன் பிள்ளைங்க மனம் திரும்பாம இருக்கு. உன் சுவாபம் மாறனாலதான் உன் வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாறாம இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உன் சுவாபங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படி? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? கட்டாயம் இருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரி செய்கிற இடமாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்டு என் சுவாபங்களை மாற்றும் என்று சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஆ. அப்ப நீங்க தேவனுக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அரைவாசி ஒப்பு கொடுத்த, கால்வாசி ஒப்பு கொடுத்த, கம்யூனியன் அன்னைக்கு மட்டும் ஒப்பு கொடுத்த, இதெல்லாம் ஒப்பு கொடுத்தல இல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க. எப்படி? ஒரு நகை அடகு கடையிலையும் வைக்க முடியாது, வீட்லயும் வைக்க. ஒண்ணு அது அடகு கல்ல இருக்கணும், இல்ல எங்க இருக்கணும்? வீட்டுல ரெண்டையும் சேர்த்து வைக்க முடியுமாங்க? வைக்க முடியாது. ஒண்ணு நீ துன்மார்க்கனா இருக்கணும், ஒண்ணு பரிசுத்தமான இருக்கணும். இல்லங்க, ரெண்டுக்கும் மத்தியில இருப்போம், உங்களால செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்யவே முடியாது. காரணம் என்னன்னா, சோபங்கள் மாறணும். சோபங்கள் மாறணும்னா அப்பனதான் ஆண்டவர் உன்கிட்ட புதிய காரியத்தை காட்டுவார். அல்லேலூயா. நீ இப்படி நடக்கணும்பா, இந்த காரியத்தை முழுவதுமாய் தேவனுக்கு திரும்பாதபடி நான் சுயத்துல இருப்பேன், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணி, விசுவாசி எனக்காக உபவாசம் பண்ணா தேவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனவனுக்கு அதான் சொல்லுவோம், அவனவன் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும். எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் தேவன் சத்தியத்தை அறிகிற அறிவும் தேவன் எப்படி இருக்கிறார்? அது வாசிங்க. எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது பரிசுத்தாவின் வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தை நடக்கும் போது உன் வாழ்க்கையை கட்டப்பாங்க. உனக்கு காசு இல்ல, பணம் இல்ல, அதெல்லாம் உலகத்தான். உன்கிட்ட ஆண்டவர் இருக்காரா? அதான் முக்கியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, என் உத்தம மனவாட்டியை நீ வா. அல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை வருஷம் வந்தாலும் சபையில நீ மாற்றங்களோடு இருக்கும் போது தேவன் உன் பக்கமே ஆசைப்படுகிறார். தேவன் உனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். உனக்காக இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அவர் நன்மை செய்வார். காரணம் என்றால் நாம் மாறாத பட்சத்திலே ஆண்டவர் நமக்காக இடைபடுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் மாறுவதற்காக சபையை கொண்டு வந்து சபையை சேர்த்து அங்க உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று போதனைகளை கேட்டு அதன் வழியாக தான் பரலோகம் போக வேண்டும். பவுல் பேசுகிற சபைகளிலே பவுல் பேசுகிறார். காரணம் என்ன? நம்மளை சரி செய்கிற சபையா இருந்தது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் புதிய ஆவியை தர வேண்டுமானால் தேவ சமூகத்திலே
நீங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? முழுவதும். அரைகுறையான இல்ல. நல்ல கவனிங்க. நம்ம கிராமப்புறங்களில கோழிகளை வளர்ப்பார்கள், பார்த்திருக்கீங்களா? கோழிகளை வளர்க்கும் போது அடை காக்கும்படி முட்டைகளை வைப்பார்கள். அந்த முட்டைகளை வச்சிருக்கும் போது அந்த முட்டை எடுக்கவே கூடாது. முட்டை எடுக்கக்கூடாது, எடுக்கவே கூடாது. இல்ல இல்ல, ஒரு 10 நாள் எடுத்து வெளியே வைப்போம். 10 நாள் எடுத்து உள்ள முட்டை என்ன ஆயிரும்? சொல்லுங்க, என்ன முட்டை ஆயிரும்? பூ முட்டை ஆயிரும். அந்த முட்டையில குஞ்சு வரவே வராது. அதே போல நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, சரியாய் உட்கார்ந்து இருக்கும் போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம், என் மீறுதலை போதும். ஃபர்ஸ்ட் என்ன? நம்முடைய மீறுதலை அறிந்திருக்கிறோம். எதை அறிந்திருக்கிறோம்? மீறுதல். செய்யத்தக்கவைகளை நாம் செய்யாமல் செய்யத்தகாதவைகளை நாம் செய்தால் அது மீறுதல். இப்படி புரியுதா? செய்யத்தக்கவைகளை நாம் செய்யாம செய்யத்தகாதவைகளை செஞ்சா அது பேர் என்ன பேரு? மீறுதல். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன மீறுதல் இருக்கு? என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிற. பாவம்னா என்னது? நல்லா கவனிச்சுக்கோ. தேவன் அருவருக்கிற எல்லா காரியமே பாவம் தான். அது என்ன காரியம்? பாவம். அது பெரிய பாவம். பொய் சொல்றதே ஒரு பாவம் தான். நிறைய பேர் நினைக்கலாம் சின்ன பொய், பெரிய பொய், பரிசுத்த பொய், இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாய் நாம் மனம் திரும்புகிற நிலைக்கு காணப்பட வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவேல் 1:8. தன் பால வயதின் புருஷனுக்காக பெற்றெடுத்திருக்கிற பெண்ணை போல பிளம்பு. அப்படின்னா இப்ப நீங்க கேட்பீங்க, ஐயா என் சுவாபம் மாறணும், என் சுவாபம் சொல்லுங்க மாறணும், நான் என்ன செய்யறது? என் சுவாபம் மாறணும். ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது வழி இருக்கா? எனக்கு ஏதாவது சுவாபம் மாறதுக்கு ஒரே ஒரு சுவாபத்துல இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, யோவேல சொல்றாரு, தன் பாலிய வயதின் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா பைபிள்ல கமா புல் ஸ்டாப்புக்கு ஒரு வல்லம் இருக்கு. இது எதுக்காண்டி பாலிய போட்டிருக்குன்னா, ஒரு கல்யாணம் முடிந்த பெண், எந்த பெண்ணு? கல்யாணம் முடிந்த பெண் கொஞ்ச நாளையிலே அவள் கணவன் இறந்து போய்விட்டால் அவன் எப்படி அழுவாள் என்றால் மாறுபடிச்சு அழுவா. எப்படி அழுவா? மாறுபடிச்சு. ஆண்டவனே நீ போய்விட்டாயே என்று சொல்லி கதறி கதறி அழுவார். அப்படி அழுகையை குறித்து சத்திய வேதம் காட்டுகிறது. அவள் அழுது அழுது அவ்வளவுக்குள்ள அழுவா. சின்ன பிள்ளை அழுகை போடல, பெரியவங்க அழுகை போடல, பாலிய வயதின் பிள்ளையுடைய அழுகை போட்டு பைபிள்ல எல்லாம் தெளிவா போட்டு. நான் நிறைய ஆராய்ச்சியில பார்த்தேன். பாலிய பிள்ளை அழுதா செல்போன் கொடுத்து ஆஃப் ஆயிரும். ஆனா இன்றைக்கு என்ன ஆஃபே ஆகாது. ஏன்னா என் கணவன் இறந்துட்டானே என்று சொல்லி அவள் மாறுபடுத்தி இருதயத்தை உடைத்து அவள் அழுவாள். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மீறுதல் எப்படி? நம்முடைய மீறுதல் என்ன என்பதை அறிந்து சங்கீதம் 51:3 நேராய் திரும்புவோம். மீறுதலை அறிந்திருக்கிறேன். அப்ப என்னன்னா, இந்த மீறுதலை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஒன்னால மீறுதலை முடியலன்னா நீ முழுவதுமாய் எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லும்? முழுவதுமாய் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அழுது ஒப்பு கொடுத்து உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணு. முழுவதுமாய் மாற வேண்டும். அரைகுறையா ரட்சிக்கப்பட்ட, அரைகுறையா மாறுற இத்தனை நாள் வருஷமா உன் வாழ்க்கையிலே ஏன் முன்னேற்றம் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை? ஏன் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு தடை பண்ணுகிறார்? உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பவில்லை. அல்லேலூயா. உன் இருதயத்தை ஆண்டவருக்கு திருப்பாதபடி ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், அவனுக்கு அற்புதம் நடந்துட்டு இவனுக்கு அற்புதம் நடந்துட்டு இதை குறித்து யோசிக்கிற நேரம் இல்லை. இது பரிசுத்த ஆவியின் காலம். என்ன காலம்? பரிசுத்த ஆவியினுடைய காலம். இந்த காலத்திலே நாம் ஆண்டவருடைய பதிலை தேர்றதுக்கு நலமாயிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமா என்ன பாவனாலும் சரி எல்லாவற்றையும் முழுவதுமா அறிக்கையிட்டு, இயேசுவே என்னை நீ மன்னியும் ஆண்டவரே. ஒரு பாவியான ஸ்திரீ, என்ன ஸ்திரீ? ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே தன் கண்ணீர் விட்டு தந்து, ஆண்டவரே அவள் பாவியான ஸ்திரீ என்பதை ஆண்டவர் அறிந்தார். அந்த பாவியான ஸ்திரீயை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அன்றைக்கு மனம் திரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே வரும்போது அவருடைய வாழ்க்கை மாறினது என்று இந்த சத்திய வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையிலே
உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால், உனக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால், நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே உன் முழு இதயத்தை ஊற்றி. எப்படி ஊற்றிவிடு? முழு இதயத்தை. அன்னாருடைய வாழ்க்கையில வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17 வாசிக்கலாம். அதற்கே நீ சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கட்டளையை தயை கிடைக்கக் கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவர் எப்படி முகமாயிருக்கவில்லை? முகமாயிருக்கவில்லை. என்னன்னா, அவர் இருதயத்தை ஆண்டவருக்கு ஊற்றி விட்டார். எதை ஊத்திட்டா? எல்லாருக்கும் அண்ணாரு குழந்தை வந்துட்டு, அண்ணாரு குழந்தை வந்துட்டு சொல்றீங்களே தவிர, அண்ணாருக்கு எப்படி குழந்தை வந்துச்சு? அல்லேலூயா. அண்ணாருக்கு எப்படி ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார்? இருதயத்தை ஊற்றி விட்டார். அவளை போட்டிருக்கு, தெரிய போட்டிருக்கு. அவருடைய அதற்கு அண்ணா அப்படி இல்லை என் ஆண்டவரே, நான் மனம் கிளேசம் உள்ள ஸ்திரீ. என் இருதயத்தை எதுல ஊற்றி விட்டேன்? கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி விட்டால் அன்னாருடைய ஜெபத்தை தேவாலயத்தில் கேட்ட தேவன் இன்றைக்கும் நம் சபை நிறைய உலாவிக் கொண்டிருக்கிறார். கையில கட்டி ஆண்டவரை கண்டுகொள்கிறோம். அன்னாரின் தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார். அன்னாருக்கு செய்த அதே அற்புதத்தை இந்த சபையில உங்களுக்கு செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே அதே அற்புதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்வாராக. காரணம், உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றுங்கள். அல்லேலூயா. அன்னார் இதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றினபடினால் தன் இதயத்துல எல்லாத்தையும் ஊற்றினா அவளுக்கு ஆண்டவர் மொத்தம் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார்? 3 குமாரர்களையும் 2 பிள்ளைகளையும் கொடுத்தார். சாமுவேலையும் சேர்த்து மொத்தம் அவருக்கு எத்தனை பிள்ளை? 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அன்னாருடைய வாழ்க்கையில பெற்றோம். அன்னாருடைய வாழ்க்கையில அன்னால குழந்தை கொடுத்தாரு நம்ம சொல்றோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரல? அன்னால் இதயத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம இதயத்தை ஒப்பு கொடுத்துருக்கோமா? சொல்லுங்க, நம்ம இதயத்தை ஒப்பு கொடுத்துருக்கோமா? நம்ம உள்ளத்துல நிறைய கசப்புகள், கவலைகள், அநேக காரியத்துதான். அன்னாருடைய வாழ்க்கை அற்புதம். அதே தேவன் ஒரு புதிய ஆவியோடு நீ அவர் பக்கமாய் திரும்பும் போது அவர் உனக்கு சபையில் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் முழு அபோர்டன் நீ முழுவதும் திரும்பு. நீ காணிக்கை கொடுப்பதனால அல்லோ, இல்ல சபையில ஊழியம் பண்ணுவதால் அல்ல, உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் முழுமையான நம்மை விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது முழுமையா விரும்பி, இயேசுவே எனக்கு நீ ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை இருதயத்துல உடைக்கப்பட்டு இதயத்தோடு எல்லா பாவத்தை அறிக்கையிட்டு முழுமையா அறிக்கை விட்டு ஒரு புது மனுஷனா மாறும்போது ஆண்டவர் நமது மீது இரக்கம் வைக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த காலை யார் அதில் வந்திருக்கிற நீ பலவிதமான கவலைகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் என் வாழ்க்கையை ஒன்றும் செய்யவில்லையோ, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லையோ என்று நினைத்து வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், உனக்கு நான் ஒரு புதிய இருதயத்தை தருவேன். அல்லேலூயா. ஒரு புதிய ஆவியை உனக்கு தர்றேன். அது தரதுக்கு நீ என்ன செய்யணும்? உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. இருதயத்தை முழுவதுமாய் ஆண்டவர் பக்கமாய் அன்னார் கொடுத்தால் அதே தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முழுவதுமான உண்டு அபோட்டனா எதுக்குங்க அந்த உலகம்? ஆண்டவரே நமக்கு முக்கியம். அல்லேலூயா. எல்லாவற்றை விட்டு நம் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு புதிய ஆவியை இந்த காலவேளை இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த புதிய ஆவி எத்தனை பேர் பெற்றுக் கொள்றீங்களோ அத்தனை வாழ்க்கை அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். உடைய கண்ணீர்களை யாவையும் துடைக்கிற ஆண்டவர் இந்த 25வது வருஷத்தின் தொடக்கத்திலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அவர் புதிய காரியத்தை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? நம் இருதயத்திலே அந்த ஆவியை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு செய்யும் ஐயா, நீர் எனக்கு செய்யும் ஐயா என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த ஆவியை நமக்கு கொடுத்து நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர்
நடத்துகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை இன்னும் ஒரு வாசிக்கலாம். உபாகமம் 30. தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடும் மத்தேயு சுவிசேஷம் 22:37 வாசிக்கலாம். மத்தேயு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, அப்ப பாருங்க, நீங்கள் முழுவதுமாய் ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது அந்த நல்ல ஆவி உன்னை செம்மையான வழி நடத்தும். கர்த்தர் புதிய வழியில நீ குழப்பத்தோடு வாழ்ந்திருக்கலாம், தெளிவில்லாதபடி வாழ்ந்திருக்கலாம். பரிசுத்த வேதாகமே பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். இந்த வேதாகமம் தேவனுடைய சுத்தமான வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு புதிய வழிகளை காட்டுகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவதாக, இந்த புதிய வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா, நாம் எப்படி நடக்க வேண்டுமா, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. ஒன்று தெசலோனிக்கேயர் 3:11 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் தேவன் நம்மை வழிநடத்துவதாக. யாக்கோபு 5:11 வாசிக்கலாம். யாக்கோபு 5:11. இதோ யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் புதிய ஆவியை கொடுத்துட்டாரு. இரண்டாவது, பொறுமையா உங்களை வழிநடத்துவார். எப்படி வழிநடத்துவார்? பொறுமையா இருக்குமே தவிர நம்ம அவசரப்படவே கூடாது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா அவசரம். கிறிஸ்துவத்துல என்ன பிரச்சனை சொல்லுங்க? என்ன பிரச்சனை? அவசரம். அது காரியத்துக்கு அவசரம். இந்த காலம் பொறுமை என்பது நிறைய பேருக்கு இல்ல. கர்த்தர் உன்னை தெளிவா பேசுறதா மட்டும்தான் நீ எடுத்துக்கொள்ளுமே தவிர மற்ற எதையும் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதான் நல்ல ஆவியை செம்மையான வழிநடத்தணும். அந்த பொறுமை நமக்குள்ள இருந்துதான் அற்புதம். நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பொறுமை இல்லாதவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை குறித்து சொல்லிருக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் உடவான ஒரு குமாரன் இருந்தால், சவுலும் யோனத்தானும் அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்போது அவனுடைய தாயை போகிற அவசரத்தில் அவன் உயிர் உள்ள நாளெல்லாம் உடவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. காரணம் என்றால் மேதிபேசனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்துக்கு என்ன காரியம் என்றால் அவர் தாயினுடைய அவசரம். எல்லாரும் சொல்லுவோம், என்ன காரியம் சொல்லுங்க? என்ன காரியம்? அவசரம். நீ தொழில் நடந்தாலும் சரி, மூடி எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அவசரப்படாம பொறுமையா இருக்கும் போது தேவன் உங்களை வழிநடத்துவார். நிறைய வாழ்க்கையில பொறுமை இல்ல, நிறைய வாழ்க்கையில அவசர உலகத்திலே அவசரமாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சத்திய வேதம், நமக்கு தேவன் நமக்கு முன்னிட்டு காட்டுகிறார். யோபின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ? ஆண்டவர் சொன்னார், எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் பொறுமையா இருங்க. எந்த ஒரு காரியத்தில் என்னங்க பொறுமையா இருந்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல வழியை நடத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் அவசரப்படுறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன். வேலூர்ல ஒரு குடும்பம், நான் அடிக்கடி வேலூர் கொஞ்சம் ஊழியத்துக்குலாம் வருவேன், நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வரும்போது ஒரு வீட்டுல நான் கன்சல்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா கூட பேசிட்டு இருந்தாங்க. பாஸ்டர், எங்க பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. பையனுக்கு என்ன முடிஞ்சிட்டு? சரி, ஓகே, சந்தோஷமா. பொண்ணு என்ன பண்றாங்க? அவன் லண்டன்ல எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, சரி ஜோம் பண்ணா, சரி நான் போயிட்டு வரேன். திருப்பி 2 வாரம் கழிச்சு அந்த பையன் எனக்கு போன் பண்ணான். என்னடா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. என்னதான்? ஒரே ஒரு பொய் தான். என்ன பிரச்சனை?
பாஸ்டர் அவன் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கான், லண்டன்ல முடிச்சது உண்மை. ஆனா எக்ஸாம் எழுதவே இல்லை. அவன் எழுதல, எக்ஸாம் எழுதவே இல்லை. இந்த பையன் ஃபாரின்ல இருக்கிறதுனால நல்ல மாப்பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சாரு. அப்ப பாருங்க, இவங்களுக்கு அவங்கள விட்டு ஆள் இல்லை, இவங்களுக்கு அவங்களோட ரெண்டு பேரும் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. சர்டிபிகேட் எங்கேன்னு மாப்பிள்ளை கேட்டான். இவன் சொன்னா சர்டிபிகேட் ஆன்லைன்ல வருது. எது வருது? ஆன்லைன்ல சர்டிபிகேட் வருதுன்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு கொஞ்ச நாள் பார்த்தா பொறுமை இருக்க முடியல. என்ன இருக்க முடியல சொல்லுங்க, பொறுமையா இருக்க முடியல. டக்குன்னு அவசரப்பட்டு நேரா அந்த லண்டன் யூனிவர்சிட்டிக்கே போன் அடிச்சுட்டான். இப்படி ஒரு பேர் சொல்றால் ஏன் நீங்க மார்க் ஷீட் அனுப்பாம இருக்கு? அவன் கேட்டா நீங்க அவனுக்கு யாருன்னு கேட்டான். இவன் சொன்னா நான் அவனுக்கு மாப்பிள்ளை. அவன் எக்ஸாமே எழுதலையே, எப்படி சர்டிபிகேட் கொடுக்குறது? இவன் புருஷனிடத்திலே பொய் சொல்லி அந்த கல்யாணத்தை முடித்திருக்கான். எதற்காண்டால் அவசரத்திலே முடிச்சுட்டான். இதுல முடிச்சுட்டா சொல்லுங்க, அவசரத்துல. நல்ல கவனிச்சுக்கோ, ஒரு கல்யாணமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், இடமாங்கிற காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நன்மையான வழியிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யோபின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ? கடைசி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை ஆகி ரொம்ப சண்டாகி பிரிச்சுட்டான். காரணம் ஒரே ஒரு பொய் அந்த குடும்பத்தை பிரித்து விட்டது. இரண்டாவது, அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அவசரம் அந்த குடும்பத்தை பிரித்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவதாய் சொல்லுகிறார், எந்த காரியத்தை குறித்தும் அவசரப்பட வேண்டும். எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படவே இல்லை. பாஸ்டர் அவன் எனக்கு ரூபா தானா, இவன் ரூபா தானா, இவன் எனக்கு ரூபா போடுறான், எது போட்டாலும் சரி தேவ சமூகத்திலே ஜெபி. அல்லேலூயா. இரண்டாவது, ஆலோசனை சபையில கேள். பாஸ்டர் சொல்லலன்னா அதுக்கப்புறம் முடிவு எப்படி சொல்லலாம் செய்வாங்க. அல்லேலூயா. ஏன்னா 2 மணி நேரம் ஒவ்வொரு மணி நேரம் உங்களை டீச்சிங் பண்ண நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதை கேட்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம், நீங்கள் பாதுகாக்கப்படலாம். இதை விட்டுட்டு உங்க சொந்த மாம்சத்துல நீ முடிவெடுக்கும் போது அங்க பிரச்சனை உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, சத்திய வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம் 1 to 3 வரை வாசிக்கலாம். அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமா போல் சிநேகித்தபடியால் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்ப யோனத்தானுடைய ஆத்துமாவும் தாவீதுடைய ஆத்துமாவும் இணைந்து இருந்தது. அல்லேலூயா. ஆனா இங்க நடந்த காரியம் என்ன? இங்கதான் ஒரு சத்தியம் தெரியுது. அவளுடைய மனைவி யாரு? யோனத்தானுடைய மனைவி அதை அறியவில்லை. அல்லேலூயா. அவள் என்ன பண்ணா? இப்ப வாசிக்கலாம். 2 சாமுவேல் 4:4 வாசிக்கலாம். அப்ப பாருங்க, யோனத்தானுடைய மனைவி என்ன பண்ணுகிறார்? தாவீது என்னை கொண்டு விடுவானோ, தாவீது என்னை கொண்டு விடுவானோ என்று சொல்லி, என்னையும் என் பையனை கொண்டு விடுவானோ என்று சொல்லி பயத்திலே அவசரத்திலே அந்த குழந்தையை கொண்டு விட்டார். அல்லேலூயா. உனக்கு லட்சங்கள் வரலாம், கோடிகள் வரலாம், பெரிய ப்ராஜெக்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியிலே நீ பொறுமையா இருக்கும் போது தேவன் உன்னை வழிநடத்துவாராக. அல்லேலூயா. அந்த பொறுமைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு அந்த அபிஷேகம் நமக்கு பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு சின்ன தவறு வாழ்க்கையில பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வர காரணம் என்னவென்றால் அது ஒரு அவசரமா இருக்கிறது. லேண்ட் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், எந்த காரியங்கள் பண்ணலாம், ஆனாலும் தேவனுடைய சித்தம் முக்கியம். அல்லேலூயா. ஒருத்தர் லேண்ட் வாங்கலாம், ஒருத்தர் என்ன வாங்கினா வீடு வாங்கலாம், வீடு வாங்க ரைட்டுன்னு சொல்லி எல்லா லீகலும் பார்த்தா எல்லா லீகலும் கரெக்டா இருந்துச்சு, சரின்னு சொல்லி. ஆனா அந்த வீட்டுக்கு என்ன இல்ல? மூல பத்திரம் இல்ல. எந்த பத்திரம் இல்ல சொல்லுங்க? என்ன பத்திரம் இல்ல? மூல பத்திரம் இல்ல. அவன் சொல்லிட்டான் மூல பத்திரம் தொலைஞ்சிட்டுன்னு போய் சொல்லிட்டான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை. எப்படி அண்ணா
அதுக்கு பால் காய்க்கலாம் பண்ணியாச்சு. திடீர்னு பேங்க்ல இருந்து வந்து ஒரு பெரிய பேப்பர் வேலை பண்ணிட்டான் அந்த வீட்டு முன்னால. இந்த அம்மா பதறி போய் இந்த வீட்டு முன்னால அம்மா இந்த வீடு பேங்க்ல இருக்குமா? ஹல்லேலூயா. வீடு எங்க இருக்கு? பேங்க்ல இருக்கு. இல்ல நாங்க லீகல் ஒப்பீனியன் பார்த்தோம். பேங்க்ல இருக்குன்னா லீகல் ஒப்பீனியன் வராது. ஹல்லேலூயா. கடைசி இவங்க அழ ஆரம்பித்தார்கள், குடிக்க ஆரம்பித்தார்கள். ரஷ்ய தேசத்துக்காக பணத்தை போட்டு விட்டு அவங்க பையனை அனுப்பிட்டாங்க. இந்த பணத்தை யார் தான் கட்டணும்? வீடு வாங்கினவங்க தான் கட்டணும். ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன மதியினம், சின்ன அபத்திரம் அவன் வாழ்க்கையை முடித்து விட்டது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நீ காத்து. ஹல்லேலூயா. உன் பிள்ளையுடைய எதிர்காலமா இருந்தாலும் சரி, நான் வசனத்தின் மூலமாக நான் உங்களை பேசுறேன். அப்போ நீங்க அமர்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பொறுமையாய் வழிநடத்துவாராக. இதுக்குதான் ஆண்டவர் சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பொருளுள்ள ஸ்தாபிக்கப்பட்டு மனிதருக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து எல்லா கையில தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு பார்க்கிறேன். உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு சபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சபையில வச்சிருக்கும் போது அந்த சபையில என்ன சொல்றதோ அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாய் நடக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆலோசனை தேவை. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து அப்ப ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஆலோசனைகளை கொடுக்கிறார். நம்ம அந்த ஆலோசனை நடக்கும் போது நமக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நிறைய வளர்ந்து வந்த விசுவாசிகளை கேளுங்க. இது எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை இப்படி செஞ்சோம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆலோசனை ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு நல்ல கடிதமாசிகள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆலோசனையும் நலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிறதையும் ஆவியானவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் தங்கியிருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ரெண்டு திருப்பி வாசிக்கலாம். நல்ல ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியானவர் சபையில நம்ம நடத்துவாராம். ஹல்லேலூயா. அப்ப நடந்து வரும்போது கர்த்தர் நம்ம போதிக்கிறவராக. அப்ப நடக்கும் போது பொறுமையா இருக்கும் போதும். மூன்றாவது, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு காரியம் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்யும். மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் இயேசு தம்முடைய ஊழியத்தை பண்றாரு. மார்க் 6:3 வாசிக்கலாம். நிதானமா வாசிங்க. இவன் தச்சன் அல்லவா? இவன் மரியாதை குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, இடர் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் நம் இனத்திலும் நம் வீட்டிலும் அங்கே சில நோயாளிகள் கை வைத்து அவைகளை குணமாக்கினது என்று வேறொன்றும் அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய நல்ல பாருங்க, அவருடைய அவிசுவாசம் எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய அவிசுவாசம். நம்முடைய அவிசுவாசம் நீங்கும் போது தேவன் அற்புதம் செய்வார். அப்படி சபைக்கு வந்து பரிசுத்த நிரப்பப்பட்டு முழு இனத்தை ஒப்பு கொடுத்து அவரை பொறுமையா
ஆ. நல்வார்த்தைகள் தான் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நற்செய்தி என்பது தேவனிடத்திலே சொல்லப்பட்ட gospel. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் உன் தலா வாசிப்பா. நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை தம் பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் ஆம் என்றும் ஆமென் என்றும். Hallelujah. அல்லேலூயா. இது ஒரு வார்த்தை தள்ளப்பட்ட காரியம் அல்ல. எல்லா வார்த்தையும் அது பரிசுத்த ஆவியுடைய வார்த்தை. ஆமென். அப்ப அன்னாருடைய வாழ்க்கையிலே அவள் தேவாலயத்துக்கு வந்தா தன் இருதயத்தை ஊற்றினார். அவளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இந்த காலங்களில உன்னுடைய வாழ்க்கையிலே நாட்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நகங்கள் மாதங்கள் ஆயிருக்கலாம், வருஷங்கள் ஆயிருக்கலாம். இது எதையுமே பற்றி கவலைப்படாத. அவர் புதிய இருதயத்தையும் புதிய ஆவி உனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்க என்னோடு பேசிருக்கிறீங்கப்பா, நீங்க என்னோடு பேசிருக்கீங்க. இது உங்களுடைய வார்த்தைப்பா. இது யாருடைய வார்த்தை? உங்களுடைய வார்த்தைப்பா. நான் மனப்பூர்வமா நம்புறேன்ப்பா. என் வாழ்க்கை நீங்க பார்த்து செய்வேன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு தம்முடைய ஊருக்கு போகும்போது அவர் அற்புதங்களை செய்யவில்லை என்றார். அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு என்ன இல்லை? அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து அங்க பேசுகிறார். அற்புதங்களை செய்யும்படி வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் விசுவாசத்தோடு வரணும். புறஜாதி ஜனங்களை பாருங்க, எத்தனையோ கிலோமீட்டர் நடக்கிறான், எத்தனையோ கிலோமீட்டர் நடக்கிறாங்க, அதிகாலையில் எதிர்க்கிறாங்க, ஈர குடியில இருக்காங்க. அவருடைய பக்தி எப்படி இருக்குது பாருங்க. நம்முடைய பக்திக்கு ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை காக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தோட நீங்க ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா நீங்க என்கிட்ட பேசுறீங்கப்பா, நான் உண்மையை நம்புறேன்ப்பா, நீங்க எனக்கு பேசுறீங்கப்பா, நான் முழுமையா நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, இது என்னுடைய வார்த்தை என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறோ உங்களுடைய வாழ்க்கை அற்புதம். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை செய்கிற இயேசு நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அதே அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த விசுவாசத்தோடு அவரை கேட்டப்பா, நீங்க அந்த பேசுங்கப்பா, நீங்க அந்த பேசுங்கப்பா, நீங்க பேசுறதுக்காக நன்றிப்பா அப்படின்னு சொல்லி நல்ல கவனிச்சுக்க பிரியமானவர்களே. கர்த்தர் சொல்ல சொன்னால சொல்றேன், ஆராதனையில இருந்துட்டு நீ உலகத்தை சிந்திக்காத. அல்லேலூயா. வீட்டை சிந்திக்காத. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் பெரியவர். நீ ஆராதிக்க வந்திருக்க. நீங்க உட்கார்ந்து எங்க வீட்டுல கேஸ் காலி ஆயிட்டா, சமையல் காசு ஆயிட்டா, உன் மைண்ட் இருந்துனா நீ ஆவிக்குள்ள இல்ல. ஆமென். சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல நடந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெந்தைகோஸ்து குடும்பம் ஆராதனைக்கு சென்று விட்டது. சென்று விட்டபடியினால் திருடன் அந்த வீட்டுக்குள் புகுந்து விட்டான். அல்லேலூயா. யார் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான்? பெந்தைகோஸ்து விசுவாசி வீட்டுக்குள் புகுந்து விட்டான். அல்லேலூயா. அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. லேட் ஆயிட்டு பசி எடுத்துட்டு திருடினா சாப்பிட்டான். என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டான். சாப்பிட்டு மூட்டை எடுத்து கிளம்பும் போது வீட்டுக்குள்ள ஒருத்தர் நடக்கிறார். அல்லேலூயா. எங்க நடக்கிறாருங்க? வீட்டுக்குள்ள ஒருத்தர் நடக்கிறார். இவனுக்கு பயம் வந்து யாரோ வந்துட்டான்னு சொல்லி அப்படி உட்கார்ந்துட்டான். எங்க உட்கார்ந்துட்டான்? கிச்சன்ல. ஆண்டவரே அவனை உட்கார வைத்துட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். மரியாளுடைய வாழ்க்கையிலும் மார்த்தாவுடைய வாழ்க்கையிலும் நடந்த காரியத்தை மார்த்தாள் பலவிதமான கவலையோடு இருந்தார். மரியாதோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. எந்த பாதத்தில் அமர்ந்திருக்கிறாய்? நாம் அமர்ந்திருக்கிற ஸ்தலம் எது? நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இங்கதான் நிறைய இடத்துல பிசாசு சொல்றான். ஆனா எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்ட சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கையில் அல்லேலே இல்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா என்றார். அந்த பெந்தைகோஸ்து குடும்பம் கதவை திறந்தது. அவர்கள் வந்து திருடன் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து கேட்டார்கள், எப்பா நீ திருடனை சாப்பிட்ட கிளம்ப வேண்டும். அம்மா அங்கதான் ஒரு பிரச்சனை, இந்த வீட்டுல யாரோ நடந்துட்டு மாறிடுச்சு, நீங்க தான் வந்துட்டு இருந்தது. உன்னுடைய தேவன் சங்கீதம் 123 சங்கீதம்
1 வாசிக்கலாம். 23 சங்கீதம். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ம். ஆ. ம். ஆ. ஆ. ம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாம். ஆண்டவர் சாதாரணப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. சத்துருக்களை நிப்பாட்டுகிறவர். அல்லேலூயா. காலத்தட்ட அசெம்பிளி ஆஃப் காடுடைய அசெம்பிளி ஆஃப் காடை சபையை உருவாக்கின ஜெயராஜ் பாஸ்டரை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவங்க வாழ்க்கையிலே ஒரு கல்யாணம் நடத்தி வைக்க போயிருக்காங்க. என்ன போயிருக்காங்க சொல்லுங்க. கல்யாணம் நடத்தி வைக்கும் போது சண்டை வரும். என்னன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப உற்சாகத்துல இருக்கும். இல்லையா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகும்போது இவங்க தான் லேட் ஆகிடும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் கையை அடிக்கிறது வாங்கிட்டான். அல்லேலூயா. எங்க வாங்கிட்டா? கையை அடிக்கிறது வாங்கிட்டா. அவன் ஒண்ணும் சொல்ல. சரி விவரம் தெரியாம இருக்கான்னு மனுஷன். ஆனால் தேவன் கலக்கு வைத்து விட்டான். அதான் பிரச்சனை. வேற எதுவும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் கலக்க வைப்பாரு, வைக்க மாட்டாரா? சொல்லுங்க. வாய்ப்பாரு. அவருடைய பையன் திருநெல்வேலி பக்கத்திலே ஊழியர்களை பண்ணுகிறார். அவருடைய கை ஒன்று செயல்படாமல் இருப்பது நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போது அவர் கர்த்தருடைய ஊழியத்தை காட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தெரிந்த நண்பர்கள் சொன்னார்கள், ஏன் இந்த காரியம், எதற்காக இந்த கை இப்படி நிப்பாட்டப்பட்டது என்று சொல்லி அநேக போதகர்கள் கேட்ட போது அவர் சொன்னார், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் என் கைகளை உயர்த்தின எங்க அப்பாவுடைய சாபம் என்னுடைய தலைமுறைக்கு வந்தது. அல்லேலூயா. உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்திலே அன்றைக்கு அவர் ஜெபித்திருக்கும், ஆனால் அவருக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கும். எனக்கு அருமையானவரே, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. உன்னை காண்கிற தேவன் உன்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய பொருட்களை ஒன்றையும் தொடுவதற்கு அவர் அனுமதிக்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்த குடும்பம் சொன்னதை கேட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. காக்கும் தேவன் நமக்கு உண்டு பிரியமானவர்களே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ விசுவாசிக்கும் போது தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக விசுவாசத்தோடு அவரை பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அந்த 3 வார்த்தைக்கு நம்மளை கீழடக்கும்படியாக ஆண்டவர் புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் நமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அந்த 3 காரியத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் புதிய இதயத்தையும் புதிய காரியத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி சங்கீதம் 23:1 சொன்னது போல கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை அவர் எப்படி இருக்கிறார்? பாத்தீங்களா? மற்றவனுக்கு எப்படி இருக்கோ உன்னுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல சொல்லப்பட்ட இந்த 3 வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி அவர் உன்னை நடத்துவார். எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கை இதுவரைக்கும் ஒண்ணு இல்லப்பா, இதுவரைக்கும் என் வாழ்க்கை தோல்வி அப்பா, உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்தட்டும் அப்பா. அப்பா என்னை பலப்படுத்துங்க அப்பா. இயேசுவே என் மேல இறக்கமா இனியும். இயேசு எல்லாரும் கண்களை மூடலாம்.